ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த 2025 கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். அப்போ நம்மளுடைய நவகிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து, அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள, தன்னுடைய வேகத்தை அதிகரித்து கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய 3 பேருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது, இந்த 3 நபர்களையுமே, 3 கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. குரு பகவான் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய 3 கிரகங்களையும் பார்க்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார். சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில், சுக்கிரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு. சரி, இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேர்ல்டு லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் வெறும் பெரிய விஷயம் ஆகும், ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்க சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும். தவறான செயல்கள், குற்ற செயல்கள், பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள், அதாவது அதான் சொல்ல தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாகவே இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, ஆண்கள் மட்டும் பெண்களை கொடுமைப்படுத்தலை. நல்லா பாருங்கள், ஒரு வரதட்சணை வாங்குறதா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது. அப்போ நம்ம நம்முடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம். அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுற ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே போல் தங்க விலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போகுது. அதே போல் பெட்ரோல், டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும். அது ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையவும் செய்யாது, கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. சண்டை சச்சரவுகள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதே போல் நம்முடைய அன்பு நேயர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா, கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற 11 மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்தலாம், வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை. கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும், இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது, தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது. மற்ற 11 மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சியை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம். கார்த்திகை மாதம் சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம்
ஒரு 2 மந்த் 1 மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம். அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நம்ம போய் பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் எவ்வளோ பெரிய சிரமங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை விதமான சிரமங்களையும் விரட்டை அடித்துவிட்டு பிரச்சனைகளை ஓட விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய நல்ல விதமான செயல்பாடை, உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு வழிமுறைகளை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் ரொம்ப அதிகமாக முயற்சி எடுத்து முயற்சியில் பல தோல்வியை கூட சந்திச்சிருந்தாலும், அந்த தோல்விக்கு மிகப்பெரிய சூழ்ச்சியே காரணமாக இருந்தாலும் அதனை சரி செய்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்துக்கான சிறப்பான செயல்பாடுகளை சிரமம் இல்லாமல் முடிப்பதற்கான ஒரு மாதமே இந்த கார்த்திகை மாதம். உங்களுடைய ராசியின் அதிபதி வலு இழந்து தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய உச்ச நிலையை நோக்கி செல்லக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், உங்களுடைய வெற்றிக்கான பாதை உறுதியாக உருவாகும், முயற்சிகள் எல்லாம் ஒரு வெற்றிக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது உண்மை. 3ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்திலே அமர்ந்து முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நான் அத்தனை விதமான நன்மையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரனுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. பல ஒப்பந்தங்களை கையெழுத்து போட போகிறீங்க. நிறைய ஒப்பந்தங்கள், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கையெழுத்து போடலாம், அல்லது வேலை நிமித்தமான விஷயங்களில் கையெழுத்து போடலாம். ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப லாக் ஆகிட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கீங்களா? இது எப்படா அந்த சொத்து எனக்கு வரும்னு சொல்லி காத்திருக்கீங்களா? உறுதியாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, அதை தகர்த்தெறிந்து உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றமும் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. புதிய புதிய வேலை வாய்ப்புகள்லாம் வரும். ஏன்னா இப்போ நம்மளுடைய சிம்ம ராசியில் மிகப்பெரிய சிரமப்படுற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் தான். நிறைய மன அழுத்தத்தோடையே பயணிக்கிறீங்க. காலைல எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்கி மறுபடியும் எந்திரிக்கும் வரையும் நீங்கள் தூங்க நினச்சாலும் தூங்கும் போது கூட குதிரை ஓடுது மனசுக்குள்ளே. எப்படி பிரச்சனை வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இதை எப்படி சமாளிப்பது, இவங்க இப்படி பண்ணுறாங்களே, அவங்க இப்படி பண்ணுறாங்களே, நம்ம வளர்த்து விட்ட கடா நம்மளே மார்பில் முட்டுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம வளர்த்து விட்ட நம்மளுடைய உறவுகள், நட்பு, பாசம், அன்பு, காதல், உறவு எல்லாம் எக்ஸட்ரா 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 எல்லாம் ஏமாற்றமே அப்படிங்கிற மன அழுத்தத்தோட பயணிக்கிற நம்முடைய சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் 90% பூர நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்திருக்கும். இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலேருந்து இப்போ நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ண நிம்மதி கிடைக்கப் போகிறது, மன அமைதி கிடைக்கப் போகிறது, மகத்துவமான செயல்பாடு ஏற்பட போகிறது, பிரச்சனையெல்லாம் குறைய போகிறது, நன்மையெல்லாம் நடக்கப் போகிறது, நல்லது மிகப்பெரிய சிறப்பான விஷயத்தை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இப்போ பூர நட்சத்திரக்காரர்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிங்களோ அதை செயல்படுத்த போகிறீங்க, போராட்டத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்கு மன அழுத்தம் இல்லாத ஒரு லைஃப், ஒரு மாற்றம் என்பது உண்டு. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது நிறைய டிப்ரெஷனை சந்திக்கிங்க, நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சமாளிக்கனே தெரில. வீட்டில் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி போய்கிட்டே இருக்குது. மருத்துவ செலவுக்காகவே என்னுடைய வருமானத்தில் 95% கொடுத்துட்டு 5% வச்சு என்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மருத்துவ செலவுக்குரிய பிரச்சனையை விட்டு வெளியே வரவே முடியாதா? நான் என்ன பண்ணணும், எப்படி தான் சாமி நான் என்னை காப்பாற்றுறதுன்னு சொல்லி சாமியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. கும்பிடாத கோவில் கிடையாது, எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இருக்குது. சில நேரங்களில் நிறைய டிப்ரெஷன் ஆகி சாமிலாம் உண்மையாளா
சாமிலாம் உண்மைதானா அப்படிலாம் கேட்க வேண்டிய தன்மை கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேதுவும் சனியும் நம்மளை மிகப்பெரிய பக்குவப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். கேது என்றால் துறவி என்று அர்த்தம். கேது என்றால் துறவி என்று அர்த்தம். அப்போ கேது பகவானுடைய மிகப்பெரிய தாக்கம், இந்த வாழ்க்கையோட அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு அவர் கொடுக்குறார். வாழவே முடியாது, வாழவே வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனை என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு சுட்டி காட்டுறார். ஆனால் இதுவும் கடந்து போகும் என்ற மாற்றத்தை உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஒரு நன்மையை கண்ணில் காட்டுறார். நிறைய இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்து உங்களை லாக் பண்ண கேது, நீங்கள் செஞ்ச நல்ல உதவிகள் நல்ல விஷயத்துக்காக என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தப்பிச்சுக்கோ, கடைசி பாயிண்டில் தப்பிச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உங்களை வழி நடத்துகிறார் என்பது உண்மை. அப்போ நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்கள் இந்த மாதம் இவ்வளோ நன்மையை அடைய போகிறீங்க, குடும்ப ஒற்றுமையாக போகுது, நல்ல மாற்றம் கிடைக்க போகுது, மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்க போகுதுங்கிறது தெரிஞ்சாச்சு. என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உழுது. ஆனால் அந்த 2ஆம் இடத்துக்குரிய பார்வை நாதனான நம்முடைய சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறார். குடும்பஸ்தானத்தை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். அப்போ குடும்ப ஒற்றுமையாகும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னோம். அதே போல் பார்த்திங்கன்னா தன வரவுகள் நன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் 3ஆம் நபர்களிடம் சந்தோஷத்தையும் பகிர வேண்டாம், கஷ்டத்தையும் பகிர வேண்டாம். நீங்கள் பகிர்ந்து செல்லும்பொழுது உங்களிடம் சிரித்து பேசிய நபர்கள் எல்லாமே நீங்கள் கடந்த பிறகு உங்களை கலாய்த்து பேசுவார்கள். அதனால் அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஒடிஞ்சு போவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இல்லை, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே போல் யாரையா நம்பி கண்ணுக்கு தெரியாத உறவுகளை நம்பி, நட்புகளை நம்பி, அவங்கள நான் பார்த்ததே இல்லை ஆனால் எனக்கு நிறைய நல்லது பண்ணுறாங்கன்னு நம்பி ஏமாற வேண்டாம். ஆஃபர்களை நம்பி ஏமாற வேண்டாம். எல்லா ஆஃபர்களுமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துவிடும். கவனமாக இருந்தால் சிறப்பான தன்மை. நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் சிவன் வழிபாடு செய்வது மூலமாக சிரமம் இல்லாத வாழ்க்கையும் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் உறுதியாக இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் அணிவிக்கப் போகிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை. நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். இந்த கார்த்திகை மாதத்தில், இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் முடியும் வரையும் காலையில் எழுந்தவுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரங்களை மனதார சொல்லிக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துங்கள். செயல்படுத்தும் போது மாற்றம் வரும். நான் உறுதியாக சொல்வேன் என்று சொல்லக்கூடிய மனதார மந்திரங்களை சொல்ல தயாராக இருக்கின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக நம்முடைய யூடியூப் சேனலையும் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு இந்த மந்திரங்களை சொல்கிறீர்களோ, மாற்றத்தை உறுதியாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.